ஆதியும் அவங்க அம்மா கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி அவளுக்கு நாளைக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. அடுத்த நாளே கல்யாணம். அப்புறம் அவ சிங்கப்பூர் போயிருவா. கடைசியா ஒரு தடவை நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லுறான். நீ போய் அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவ. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு உன்னை பார்த்தாலும் ரொம்ப கஷ்டமாகிடும். நீ போகாதன்னு சொல்லுறாங்க. இல்லம்மா நான் ஒரு ஓரமா நின்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி பார்க்கறான். இது வரைக்கும் நீ ஆசைப்பட்டு எதையும் நான் வேண்டான்னு சொன்னதில்ல. நீ அந்த பொண்ணை பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டப்படுவேன்னு நினைச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால போகாத வேணான்னு சொல்றாங்க. இப்போ காலையில வீடிஞ்சதும் வந்து பார்க்கறாங்க. பார்த்தா பையனால கண்ணோம் கரெக்டா அதியும். அவங்க அம்மாக்கு கால் பண்ணி நான் அவளை பார்க்க போறேமா, மொத்த முறை உன் பேஞ்ச மீறி போறேன் மன்னிச்சிக்கோமான்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறான். இவனும் என்கேஜ்மெண்ட் நடக்கிற ஹோட்டலுக்கு போயிடுறான். தியாவை ஒரு ஓரமா நின்று பார்த்துட்டு இருக்கான். அவளும் வருத்தத்தோட ரொம்ப சோகமாக தான் இருக்கா. இவனும் ஒரு ஓரமாக பார்த்துட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது தியாவோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போயிடுறா. இப்போ ஆதியை பார்க்குற தியாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ ஒரு சைடு ரோஹித், இன்னொரு சைடு ஆதின ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ ஆதியும் தியாக்கு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ பயங்கர சோகமாக ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்கா. அதை பார்க்குற ரோஹிதும் தியாவோட கையை பிடிச்சி ஐ லவ் யூன்னு சொல்லுறான். ஆனால் அதுக்கு அவள் ரிப்ளை பண்ணாமல் அமைதியாக நின்றுட்டு இருக்கிறத பார்க்குற ரோஹித்தும் தியாவை கூப்பிட்டு போய் தனியாக பேசுகிறான். இவளும் நடந்ததை எல்லாத்தையும் சொல்லி பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. இதை பார்க்குற ரோஹித்தும் சாக போன உன்னை காப்பாற்றி திரும்பவும் உன்னை சிரிக்க வச்சது அவன்தான். என்னையும் மறந்து நீ அவனை லவ் பண்ணியிருக்கனா, நீ அவன் கூட இருந்தாதான் நீ ஹாப்பியாக இருப்ப, நீ அவன் கூடயே போயிருன்னு சொல்லி சொல்கிறான். இப்போ தியாவும் நைட் ட்ரெயினை பிடிச்சி ஆதியோட ஊருக்கு போகிறா. இப்போ வீட்டுக்கு போய் பார்த்தா ஆதியோட ஃப்ரெண்டும் அந்த வீட்டை பூட்டி வெளியே வராரு. வீட்டில் யாரும் இல்லையான்னு சொல்லி கேட்குறா. இப்போ அவரும் நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவளோட என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு ஆதியும் சோகமாக வீட்டுக்கு வந்து பார்த்தா அவன் அம்மா இறந்தே போயிருப்பாங்க. இப்போ அவங்க அம்மாவை பார்த்து பயங்கரமாக கத்தி அழுறான். அதுக்கப்புறம் ஆதியை கண்ணோன்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அவன் ட்ராக் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தான்னு சொல்கிறாங்க. அவன் ஏதோ தப்பான முடிவு தான் எடுக்க போறான்னு இவளுக்கு தெரியுது. ரொம்ப வேகமாக வந்துட்டு இருக்கா. இப்போ இவனும் கண்ணை இறுக்கமாக மூடி ட்ராக்ல நின்றுட்டு இருக்கான். இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு வந்து ஆதின்னு சொல்லி கூப்பிட்றா. இவன் திரும்பி பார்க்குறான்னு பார்த்தா அந்த பொண்ணோட கழுத்தில் தாலி இல்லை. இதை பார்த்து வெளியே வரும்போது ட்ராக்ல ட்ரெயின் வந்து அந்த பொண்ணு கண்ணு முன்னாடியே இறந்து போயிடுறான்.